ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம ஈஸ்வர நாடியில் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வரிசையாக நடந்துட்டு வருது. அது என்னன்னு போய் பாருங்கள். போன மாதம்லாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் எல்லாம் இந்த வயநாட்டில் இந்த தண்ணினால பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அதுவும் நடந்திருக்கு. அதேமாதிரி விண்டோஸ் சாஃப்ட்வேர் சர்வர் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்திருக்கு. இன்னும் பல அந்த அமைச்சர் ஒருத்தர் ஊழல்னால சிக்குவார் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். உத்தரவு வந்திருந்தது. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அதேமாரி இந்த பங்களாதேஷில் அந்த அரசுக்கு எதிராகவே பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்திருக்கு. அது போன மாதம் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. நம்ம இந்த வாட்டி என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன உலகத்தில் நடக்க போகுது, நம்ம நாட்டில் என்ன நடக்க போகுது, நம்ம இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓம் நம சிவாய. தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் மிகப்பெரிய சாதனை பண்ண போகிறாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. இஸ்ரோ, இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ மிகப்பெரிய உலக சாதனை பண்ண போறாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதாவது மிகப்பெரிய தலைவர், அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக இருப்பார். ஆனால் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள், அதாவது தலைவராகவும் இருப்பார் அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள், ஆனால் மிகப்பெரிய ஆளாக இருப்பார். அவருக்கு வாகன விபத்து ஏற்பட போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பஸ் விபத்து ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதனால பஸ் டிரைவர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்குங்க, விபத்து ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. இந்தியாவில் துப்பாக்கி சூடுனால உயிரிழப்பு வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. தமிழகத்தில் லேசான நில அதிர்வு வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. நில அதிர்வு வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதாவது கடல்னால மிகப்பெரிய கண்டம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதனால கடலோரத்தில் குளிக்க போகிறவங்க, அங்கே போகிறவங்கெல்லாம் கவனமாக இருந்துக்க, கவனமாக குளிச்சுட்டு வரணும். அதேமாரி கவனமாக பார்த்துக்குங்க. அதனால உயிர் கண்டம் வரும்னு உத்தரவு வந்திருக்கு. கடல் கரைக்கு போகிறவங்களாம் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் மறுபடியும் நிலச்சரிவு பிரச்சனை வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அது உயிர் பலியும் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அதாவது மலை மேலே இருக்கிறவங்கலாம் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதாவது முக்கிய நதி, அதாவது கடவுள் போல வழிபடக்கூடிய நதியில் மிகப்பெரிய வெள்ளம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய கடவுள் போல வழிபடக்கூடிய நதியாக இருக்கும். அதில் மிகப்பெரிய வெள்ளம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. தமிழகத்தில் முக்கிய தலைவருக்கு உயிர் கண்டம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதனால் அவர் கவனமாக இருந்துக்கணும். அதாவது வெளிநாட்டில் அந்த நாடை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பி செல்வாங்க. நிறைய பேர் அகதிகளாக போவாங்க. அந்த நாடு பிடிக்காம வெளிநாட்டுக்கு அகதிகளாக போவாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. வெளிநாட்டில் மிகப்பெரிய பஸ் விபத்து ஏற்படும், அதனால உயிர் கண்டம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. முஸ்லீம் நாடு, அதில் மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது, அதனால பலியும் ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதாவது யூரோப் கண்ட்ரி, அந்த ரஷ்யா, அந்த யூரோப் இருக்குல்ல, அதில் விமான விபத்து நடக்க போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. தீவு போல ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டில் புயல்னால மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதாவது முக்கிய அதிபராக இருப்பார் அந்த நாட்டில், முக்கிய அதிபர், அதாவது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்னு இருக்கக்கூடிய ஆளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவார், உடம்பு நல்ல சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போவார்னு உத்தரவு வந்திருக்கு. இந்த வரப்போகிற காலங்களில் நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய உயிர்கண்டம் வரப்போகுது நிறைய நாடுகளில் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. நம்மளிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் அடித்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஈஸ்வர நாடி ஜோதிடத்தில் நிறைய ராசி பலன் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.